ஹாய், ஐம் டாக்டர் பத்மஜா. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஹார்ட் அட்டாக்குக்கும் ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர்னால் வரக்கூடிய பெயினுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டிசீஸுமே சிமிலர் சிம்டம் தான் இருக்கிறனால நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்கும். நிறைய வாட்டி ஒரு சாதாரண ஒரு அல்சருக்கு இசிஜி நிறைய வாட்டி எடுத்திருப்பீங்க. ஒரு ஹார்ட் அட்டாக்குக்கு ஆன்டாசிட் மாத்திரையே எடுத்திருப்பீங்க, விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து எந்த டிசீஸ் அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கிற பேஷண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹார்ட் அட்டாக் வந்து சென்டர் ஆஃப் த செஸ்டில் தான் வரும். இது வந்து சென்டரில் ப்ளஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் த செஸ்டில் ரேடியேட் ஆகலாம். சம்டைம்ஸ் உங்களோட நெக்கில், உங்களோட ஜாவில், உங்களோட ஷோல்டரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகலாம். பேக் சைட் ஆஃப் த செஸ்ட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு டைட்டான ஒரு சென்சேஷனாக இருக்கும். யாரோ நெஞ்சை பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு யானையோட காலை வந்து நடு நெஞ்சில் வந்து வச்சு அமுக்குனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வெயிட்டாக ஃபீல் ஆகும் ஹார்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து சென்சேஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கு. மோஸ்ட்லி வந்து இது எதனால் வருது அப்படின்னா, ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுனால வரலாம், இல்லை ஏதாவது ஒரு டிப்ரெஷன்னால் வரலாம், இல்லைன்னா ஒரு ஹைப்பர் டென்ஷன்னால் வரலாம். இதான் வந்து காசஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்ட்டில் இருக்கும்போது பெயின் வந்து அவ்வளோவா இருக்காது. அதுவே வந்து ஒரு வெயிட்டை தூக்கும்போதோ சரி, இல்லை நடக்கும்போதோ சரி, அவங்களால சுத்தமாக பெயினை வந்து டாலரேட் பண்ண முடியாது. மூச்சு வந்து ப்ராப்பராக விட முடியாது. படபடன்னு நெஞ்சு அடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்வெட்டிங் நிறையா இருக்கும். இதோடு சேர்ந்து கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸும் வரலாம். லைக் டயரியா, வாமிட்டிங் இதெல்லாம் வரலாம். இதே வந்து ஒரு கேஸ்ட்ரிக் அல்சரோட சிம்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெஞ்சுக்கு கீழே அப்பர் அப்டமனில் உங்களுக்கு பெயின் வரும். இது வந்து சென்டர் ஆஃப் த செஸ்ட்டு, அப்புறம் லெஃப்ட் சைட் ஆஃப் த செஸ்ட்டு, ரைட் சைட் ஆஃப் த செஸ்ட்டு, அப்புறம் முன்னாடியிலேருந்து பின்னாடி வர பெயின் வந்து ரேடியேட் ஆகலாம். கேஸ் வந்து வாய் வழியாக வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கேஸ்ட்ரிக் அல்சரோட சிம்டமு. இது மோஸ்ட்லி எதுக்கு வருது அப்படின்னா, ஆயிலி ஃபுட் நிறையா எடுக்கிறனால, ஸ்பைசி ஃபுட் நிறையா எடுக்கிறனால, அதுக்கப்புறம் நிறைய குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து இம்ப்ராப்பர் டைமிங்கில் எடுக்கிறனால வரலாம். ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேஸ்ட்ரிக் அல்சருக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை வந்து குறைக்கணும். குட்டி குட்டி மீல்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணி குடிங்க. இந்த ஸ்பைசி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours 3 hours முன்னாடியே வந்து உங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெனல் சீட்ஸ், சோம்பு இதெல்லாமே வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு கார்டியாக் பெயின் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் ரெஸ்ட்டாக இருக்கணும். இம்மீடியட்டாக டாக்டரை வந்து பார்க்கணும். அண்ட் இசிஜி, எக்கோ அவங்க எடுக்க சொல்லுவாங்க. டாக்டரோட அட்வைஸில் நீங்கள் ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து இன்னையோட அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.